மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்து இங்கு புரள்வேனே கருணையினால் பேர்த்தே நீ ஆண்டவார் அன்றே எம்பெருமானே. மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே. ஓதி இறைவனை ஓதுதல் அப்படிங்கிறது ஓத்தானே அப்படிங்கிறார். ஓதுதற்குரிய பொருள் அல்ல இறைவன், முடிவில்லா ஓதுதல். நான் உடல் கடந்த பயணத்தில் அவன் எல்லையற்ற அந்த பரம்பொருளை நோக்கிய பயணம் எதில் போய் நிறைவடைகின்றது என்றால், எதுல போய் நிறைவடையுதோ அந்த நிறைவுல நம்ம ஐக்கியமாயிருவோம். அப்ப நமக்கு அந்த நிறை அனுபவம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ முடிவில்லா ஓத்தானே. நான் ஓதினேன், உணர்ந்தேன், ஆனா அந்த நிறை அனுபவத்துல நான் நிற்கவில்லை, அது முடிவில்லாததாக இருந்தது. ஓதுதற்கு அரிய ஒன்றை நான் ஓத முயன்றேன், அது ஓதுதற்கு அது எனக்கு கிடைக்கல. ஆனால் அவன் முடிவில்லாத நிலையில் கொண்டு நிலை நிறுத்தினான் அப்படின்னு சொல்றார். மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா. அவன் தான் மூத்தவன். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றிய. அவன் புதுமைக்கெல்லாம் புதுமையானவன், பழமைக்கெல்லாம் பழமையானவன். அவன் தோன்றினா விதை முதலில் தோன்றியதா மரம் முதலில் தோன்றியதா அப்படின்னு ஆராய போகுங்கால், விதை தோன்றியது மரம் தோன்றியது, மரம் தோன்றியது விதை தோன்றியது, முட்டை தோன்றியது குஞ்சு தோன்றியது, குஞ்சு தோன்றியது முட்டை, இப்படிதான் போகுமே தவிர அதுக்கு ஒரு முடிவே வராது. ஆனால் அவன் ஊழிக்காலம் முழுவதும் அழிந்தாலும் அவன் ஒருவன் அலைபடையாதவன், அதனால அவன் மூத்தவன் அப்படின்னு சொன்னார். மூத்தானே மூவாத சரி, அவன் மூத்தவன்னா அவன் குடுகுடு கலவன் ஆயிட்டானா அப்படின்னு சொன்னா, யார் அவனை உள்வாங்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நரைதிரை மூப்பவை நன்னா வகை தரும் உடைதரு பெருஞ்சீர் உடைய நன்மருந்தே. அவனை யார் உள்வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கே நரைதிரை மூப்பவை நன்னாது அப்படின்னா அவனுக்கு நன்னவா முடியும்? அதனால மூவாத முதலாம். அவன் நரை திரை மூப்பு இது எதுவுமே அவனை சாராத ஒரு முதல்வன் அவன். முடிவில்லா ஓத்தானே. யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு முடிவே இல்லாத நிறையின் நிலையில் அவன் அதற்குள் அமிழச் செய்யக்கூடியவன் அவன். பொருளானே உண்மைமா. எது முடிவில்லாத பொருளோ அந்த பொருளை ஓதி அவனே ஒரு பொருள் அல்லவற்றை பொருளாக நினைக்கும் இவ்வுலகிற்கு நிறைபொருளாக இருக்கக்கூடியவன் அவன். அதனால பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே. எல்லா மனசிற்குள்ளையும் எல்லா உணர்வுகளுக்குள்ளையும் புகுந்து சகசிரதள அனுபவமாக அவன் பூத்து நிற்கக்கூடிய கருணை உடையவன். அதனால உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்து இங்கு புரள்வேனே கருணையினால் பேர்த்தே நீ ஆண்டவார் அன்றே எம்பெருமா. இது அவனுடைய அருட்கருணை மூலமாக நான் பெயர்த்துனா ஒரு இடத்துல நின்று, இப்போ ஒரு செடி நடுறோம் அப்படின்னா அந்த செடி நடுறதுக்கு முதல்ல விதைய ஒரு இடத்துல ஊனி வச்சிருப்போம். அந்த விதை நாற்றங்கால்ல இருந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேறு இடத்துல பெயர்த்து நட்டு அதற்கு திரும்ப தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து அவைகளை நிறை அனுபவத்திற்கு காயோ பழமோ மரமோ செடியோ கொடியோ எந்த இதுக்கானாலும் முதல்ல விதையை ஒரு இடத்துல பாய்ச்சி நீர் விட்டு அது முளைச்ச பிறகு வேற இடத்துல பெயர்த்து நடுவாங்க. அது மாதிரி பெயர்த்து நட்டா இந்த விதைகள் மீண்டும் மீண்டும் விதைப்பதற்கு தொழிலாகும். என்னை ஆண்டவன் எப்படி ஆட்கொண்டான், நான் மீண்டும் மீண்டும் ஒரே குழியில் பிறந்து 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 இறந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை இறைவன் பெயர்த்து தன் அருள் அனுபவங்கக்கூடிய கருணையில் ஊன்றி வைத்து கொண்டான். அவன் இங்க பெயர்த்து இங்க நட்டதுனால எனக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, இனி நட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு விதைக்கு உயிர் இருந்தாதான் உனக்கில்லாததோர் வித்து மேல் வித்து விளையாமல் என்னை அவனுடைய கருணையினால் பெயர்த்து தன் அடிவசம் வைத்து கொண்டான். அதனால எனக்கு இனிமே பிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்து இங்கு புரள்வேனே கருணையினால் பேர்த்தான். அதாவது இங்கு நான் மீண்டும் மீண்டும் இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றேன், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றேன். இங்க மீண்டும் மீண்டும் நான் சுற்றிக்கிட்டே வந்த என்ன பூத்தானே புகுந்து இங்கு புரள்வேனே கருணையினால் பேர்த்தே நீ ஆண்டவார் அன்றே எம்பெருமா. அவன் கருணாகர மூர்த்தியாக இருந்து பெயர்த்து என்னை ஆட்கொண்டான். அவன் ஆட்கொண்டதனால் நான் நிறை அனுபவம் பெற்றேன் அப்படிங்கிறார். பூத்தானே புகுந்து இங்கு புரள்வேனே கருணையினால் பெயர்த்து நீ ஆண்டவார். நான் இந்த செடிக்குள்ளேயே நின்று இங்கேயே விதையாகி மீண்டும் இங்கே பழுத்து இங்கே விதையாகி மீண்டும் பழுத்து விதையாகி அப்படியே போகாம பெயர்த்து நீ ஆண்டவார் அன்றே. உன்னுடைய அருட்கருணைக்குள் உன்னுடைய திருவடி அனுபவங்கக்கூடிய பேற்றிற்குள் வைத்தது பேர்த்தி நீ ஆண்டவார் அன்றே எம்பெருமா. இதெல்லாம் எப்படி எனக்கு இந்த
இந்த அருள் அனுபவங்கள்லாம் எனக்கு எப்படி சித்தி ஆயிற்று, எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, யோகச் சமாதியின் உள்ளே அகலிடம், யோகச் சமாதியின் உள்ளே உலர் ஒளி, யோகச் சமாதியின் உள்ளே உள சக்தி, யோகச் சமாதி உகந்தவர் சித்தி. இது சித்தி என்பது நிலை, முத்தி என்பது நிலை 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். நான் பேரண்ட நாயகனை என்னுள் கண்டு கொண்டேன். பேரண்ட நாயகன் என்னுள் கண்டு கொண்டவுடன் நான் அவனை சமர்ப்பணம் பண்ணினேன். என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவனுக்கே அர்ப்பணம் பண்ணினேன். நான் ஜீவ சுதந்திரமோ யோக சுதந்திரமோ போக சுதந்திரமோ என் தற்சுதந்திரமோ எந்த சுதந்திரமும் இல்லாமல் அனைத்து சுதந்திரமும் அவனுடைய சுதந்திரமாக்கி கொண்டேன். அப்படி ஆக்கி கொண்டதனால் அவன் என்னை விட்டு பெயராத ஒரு கருணையை செய்தான். பெயராது நின்ற பெருங்கருணை பேராறு. பெயராத அவன் பெயர்ந்துட்டான்னா நமக்கு உலகியல் சிந்தனை வந்துவிடும். அவன் பெயராமல் நின்றால் நாம் அருளியல்லே நிற்கலாம். அப்படி ஒரு கருணை அவன் செய்தான். அதனால பெயர்த்தே நீ ஆண்டவார் அன்றே, கருணையினால் பெயர்த்து ஆண்டான். ஏதோ இந்த உயிர் உயிதிக்கான சமர்ப்பணத்தை நமக்கு செய்துள்ளது. இந்த உயிரை நாம் காப்பாற்றாவிட்டால் வேறு யார் காப்பாற்றுவார்கள்னு ஒரு கருணை திருநோக்கம் கொண்டு அவன் என்னை ஏன்று கொண்டான். அந்த கருணையால் நான் இனி பிறக்க மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதி எனக்கு வந்தது அப்படிங்கிறார்.